ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம யோகாசனங்கள் அதனுடைய வரிசைகளாக பார்த்துட்டே வரோம். ஆசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி மக்களுக்கு அருளிய அற்புதமான சொத்து. இந்த யோகாசனத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், ஆத்மானந்தம் மூன்றுமே கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பறவை ஆசனம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏன் இதுக்கு இந்த மாதிரி அதிகமாக பறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புகழுக்காக, பேருக்காக, பணத்திற்காக பல வகைகளில் நம்ம அதற்காக பறந்து பறந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம். உடல் ஆரோக்கியத்தை மறந்துவிட்டோம். எல்லாமே கிடச்சிருச்சு, உடல் ஆரோக்கியம் இல்லை. அப்போ நம்மளால் வளமாக வாழ முடியாது. அப்போ நன்றாக எதற்கு பறக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு பறக்கணும். இந்த பறவை ஆசனம் அவ்வளவு அற்புத ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகள், நரம்பு மண்டலங்கள், மூச்சோட்ட மண்டலம், வெப்போட்ட மண்டலம் என்ற எல்லா மண்டலங்களுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. உடல் எடை மிக முக்கியமான ஒன்று. அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது. அதிக இடுப்பு தசை, தொப்பை தசைகளை கரைக்கக்கூடியது. அதேபோல் ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சுகர், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதயம், இதய வாழ்வுகள் மிகச் சீராக இயங்கும். கைகள் கால்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் வரவே கூடாது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் பறவை ஆசனம். சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது பறவை ஆசனம். இந்த ஆசனத்தையும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, முதுகுத்தண்டோட அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ரொம்ப வயதானவர்கள் நம்ம ஏற்கனவே முத்திரைகள் கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய முத்திரைகள் கொடுக்க போகிறோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லோருமே இந்த பறவை ஆசனத்தை பயிற்சி பண்ணி வளமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல குப்புறப்படுத்திக்கிடுறேன். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிட்டே ரிலாக்ஸ். இந்த ஆசனம் பண்ணி முடித்த உடனே கை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக எழுந்து சுகாசனத்துக்கு வந்துடுறேன். சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பறவை ஆசனம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த ஆசனங்களை நிதானமாக, அவசரப்படாமல் காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கேப் இருக்கணும். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பள்ளி மாணவர்கள், மாணவிகள் பள்ளி பருவத்திலே இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வரும் பொழுது எந்த ஒரு நோய் இல்லாமல், உடல் நோய், மனநோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.